இந்த ஆண்டு சனி பயிற்சி எப்போது நடக்கிறது, சனி பகவான் எங்கிருந்து எங்கு நகர்த்தினார்? இந்த வருடம் வாக்கிய ரீதியாக மார்ச் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில 8:20க்கு கும்பராசியில இருக்கிற சனீஸ்வரர் மீன ராசிக்கு மாற இருக்கிறார். இவ்வளவு நாள சனீஸ்வரர் சனியோட மனைவியே கும்பத்திலேயே இருந்தார். இப்ப மீனத்துக்கு குருவோட மனைவிக்கு மாற இருக்கிறார். அந்த தாக்கம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அடுத்தது துலாம் ராசி. துலாம் ராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படி சார்? துளாராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பொற்காலம்னே இதை சொல்லலாம். ஏன் அப்படின்னா துளாராசியை பொறுத்த வரைக்கும் 4க்கு 5 கூடியவர் சனீஸ்வரர். அப்ப 4ஆம் இடங்கிறது சுகஸ்தானம், 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம். இது 2க்கும் 5க்கும் 4க்கும் 5க்கும் உடையவர் 6ஆம் இடத்துக்கு போறார். அதனால கடும் எதிர்ப்பு, போட்டி, பொறாமை, பிரச்சனை இதெல்லாம் அடியோட அழியும், ஒளியும், யோகத்தையும் கொடுக்கும். 6ல இருக்கும் போது ஒரு பொற்காலம் தான் எடுத்துக்கலாம். அதுக்கு குரு பார்வையில் இருக்கும்போது, குருவோட மனையில இருக்கும்போது சிறப்பு. அந்த இடத்துல குருவோட நட்சத்திரம் இருக்குது, சனியோட நட்சத்திரம், சொந்த நட்சத்திரமும் இருக்குது, புதனோட நட்சத்திரம். அப்படிங்கும் போது அந்த காலகட்டங்கள்ல இருந்து 2.5 வருட காலங்கிறது இவங்களுக்கு ஒரு பொற்காலம். இதுல பேங்க் பேலன்ஸ் உயர்த்திக்கிறது, அவங்களுடைய என்ன ஜாபுக்கு போகணும், என்ன வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாங்களோ அதுல போய் செட்டில் ஆகிக்கிறது, என்ன தொழில் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை அவங்க பார்த்து அறிஞ்சு அதை தெரிஞ்சு செயல்படுறது. நடிகர்களுக்கெல்லாம் அந்த பொற்காலமா இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இவ்வளவு நாள் ஆரோக்கியத்துல பாதிச்சவங்க கூட ஆரோக்கியத்துல மேன்மையாகுவாங்க, நல்லா வந்துருவாங்க. இனிமே இவங்க காலின்னு நினைச்சவங்க கூட எந்திரிச்சு வந்துருவாங்க. அதுதான் துளாராசிக்கான பலன். இனிமே வாஷ் அவுட் அப்படின்னவங்க திரும்பவும் எந்திரிச்சு வர்றாங்க இல்லையா? அந்த மாதிரியான எல்லா கிரக அமைப்பும் ஒத்துழைக்குது. சனி பயிற்சி நல்லா இருக்கு, ராகு கேது பயிற்சி நல்லா இருக்கு, குரு பயிற்சி நல்லா இருக்கு. அதனால பருத்திய புடவைய காய்ச்ச மாதிரி ஜனகால ஜாதகத்துல தசை புத்தியும் நல்லா இருந்து அடிப்படை ஜாதகமும் நல்லா இருந்ததுன்னா எவ்வளவு கீழே இருக்கவங்க கூட குப்பையில கிடக்கிற கோபுரத்துக்கு போறாங்க இல்லையா? அது இவங்களுக்கு பொருந்தும். அதனால எல்லா விதமான 16 செல்வமும் உங்களுக்கு கிடைக்கும். இது இந்த மாதிரியான அமைப்பு திரும்ப கிடைக்குமான்னா உங்களுக்கு சொல்ல முடியாது. அதனால சனி பயிற்சி நல்லா இருக்கும்போது குரு பயிற்சி நல்லா இருக்காது, குரு பயிற்சி நல்லா இருக்கும்போது ராகு கேது பயிற்சி நல்லா இருக்காது. இப்ப எல்லாமே கை கோச்சார அனைத்து விஷயமே உங்களுக்கு கை கொடுது. அடுத்த வருடங்கள் வர்ற ராகு கேதும் நல்லா இருக்கு, குரு 10, 11ல போகும்போதும் நல்லா தான் இருக்க போகுது. சனீஸ்வரன் 2.5 வருட காலங்களும் உங்களுக்கு பொற்காலமாவே இருக்க போறாரு. அதனால இதை விட துளாராசிக்கு இன்னும் பெட்டரான ஒரு காலகட்டம் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. அதனால இந்த காலத்தை இவங்க பயன்படுத்தி வெற்றி பெறுவாங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அது 16 செல்வத்துல எல்லா செல்வமும் கிடைக்கும், எல்லா துறையிலையும் வெற்றி கிடைக்கும். சின்னதா உங்க உழைப்பப்பட்டாலே பெரிய வெற்றி கிடைக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பயன்படுத்தி நீங்க வெற்றி பெறணும்னு வாழ்த்துறேன். இந்த துலா ராசிக்கார தொழில் முனைவரும் இது மாதிரி தொழில் செய்யறவங்களும் இது மாதிரி வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும்னு சொல்லுவீங்களா? கண்டிப்பா. தொழில் பண்றவங்க, தொழிலாளில இருந்து தொழிலதிபர் வரைக்கும் இது எல்லாத்துக்கும் பொருந்தும். அவங்க தகுதிக்கு மேல இப்ப நன்மை நடக்க போகுது, அதை சிறப்பா பயன்படுத்திக்கணும். சேமிப்பு காலம், இதே மாதிரி நிறைய வருமானம் வரும், அதையும் சேமிச்சு பத்திரப்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான். இது ஒரு சேமிப்புக்கான நேரம்னு சொல்றோம் இல்லையா? அது இந்த காலகட்டம் தான். அதனால தகுதி எல்லா விதத்திலையும் ஒரு அவங்க மேல ஒளிப்படும். அப்ப அவங்க தனித்துவமா தெரிவாங்க. அந்த வகையில் இது சினிமாக்காரங்களா இருந்தாலும் இது நடக்கும், அரசியல்வாதியா இருந்தாலும் இருக்கும். எல்லா தகுதியும் ஒண்ணுமே இல்லை, வாஷ் ஜீரோவா இருக்கிறவங்க கூட ஹீரோவா மாறிக்குவாங்க. அதனால இது ஒரு அருமையான காலம் தான் துளாராசியை பொறுத்தவரை. சனி பயிற்சி மட்டும் கேட்குறீங்க, நான் இப்ப சொல்றது எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்ல வேண்டியது வருது. ஏன் அப்படின்னா எல்லாம் அவ்வளவு பொற்காலம் தான். சனி 6ல இருக்காரு, குரு 9ல இருக்காரு, ராகு கேது 6வது இடத்துல இருக்காரு, 11வது இடத்துல இருக்காரு. அதனால எல்லாமே சிறப்பு தான். அப்போ துளாராசி பெண்களுக்கு இந்த காலகட்டத்தை பயன்படுத்த நல்ல மனவாழ்க்கை அமையும், நல்ல கணவர் அமைவாரு, நல்ல மனைவி அமையும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும், ஆரோக்கியம் இல்லாதவங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும், படிக்க முடியாதவங்க நல்லா படிப்பாங்க, உதவுறதுக்கு ஆள் வந்துடும். எல்லா விஷயத்திலயுமே இவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த ஒரு அரசியல் எனக்குலாம் கிடைக்காத சீட்டு கிடைக்காதவங்களுக்கு உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். யாரெல்லாம் ஜெயிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க அவங்க ஜெயிச்சு வந்துருவாங்க. சினிமாவில் நடிக்கவே மாட்டாங்கன்னு சொல்றவங்க எல்லாம் நடிப்பாங்க, அந்த படம் நல்லா ஓடும். அது மாதிரி எல்லா விஷயத்திலும் எங்க இருந்தாலும் இவங்க மேல ஒளிபடுங்கிறது தான் இந்த ஒரு பொற்காலம். இந்த நேரத்தை அவங்க பயன்படுத்திக்கலாம்னா வேற இந்த மாதிரியான வாய்ப்பு இனிமேல் இப்போதைக்கு இல்லை. மாணவர்களும் பாஸ் பண்ணிடுவாங்க. மாணவர்கள்லாம் படிக்கவே முடியாதவங்க படிச்சுவாங்க, நல்லா படிக்கிறவங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வருவாங்க, ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வருவாங்க. அந்த தகுதிக்கு மேலையான வாய்ப்பு இவங்களுக்கு இது பொற்காலம் தான் சொல்லணும். எல்லாத்துக்கும் மாணவனா இருந்தாலும், மாணவியா இருந்தாலும், பெண்களா இருந்தாலும், நல்ல கணவர், நல்ல மனைவி, தாய்மார்கள், வயசானவங்களுக்கு ஆரோக்கியம், அனைத்து செல்வமும் கிடைக்கும். நான் சொல்லியிருக்கிற எளிமையான, வலிமையான, சரியான பரிகாரத்தை பயன்படுத்தி நீங்க வெற்றி காணும்னு வாழ்த்துறேன், விரும்புறேன். நன்றி, வணக்கம்.